பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். நியமம் என்ற வார்த்தை என்ற சொல் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதே இல்லை. நியமம் என்றால் என்ன? அதை பற்றி காஞ்சி காமகோடி மகாசுவாமி மிக தெளிவாக அவரது பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது பக்தர்களை பார்த்து சொல்லுவாராம், அடிக்கடி எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லுவாராம். நியமம் அதாவது செய்முறை. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை திருந்த ஒவ்வொரு படிப்படியாக அதை செய்து அதை முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நேராக லாஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். இல்லை எப்படியாவது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அந்த பலன் நமக்கு கிடைக்குமா, அதாவது ஒரு குறுக்கு வழி இருக்குமா அப்படின்றதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறோம். ஆனால் மகாசுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உனக்கு பலன் வேணுமா, வேணும் சாமி அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது சொல்லுவார். அவர் பலன் வேணுமா, சரி அதுக்கு என்ன பண்ணணும், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை படிப்படியாக திருத்தமாக மனப்பூர்வமாக ஆர்வத்துடன் ஆழ்ந்து யோசித்து செய்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் செய்வதெல்லாம் நேர்மையான வழியில். அதுக்கு கொஞ்சம் காலம் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு 2 மாதத்தில் பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அது ஒரு 3 இல்லை 4 மாதம் கூட ஆகலாம். ஆனால் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட மிக அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மன திருப்தியும் கிடைக்கும். அதுதான் நியமம். இதை மகாசுவாமி தெளிவாக பக்தர்களிடம் எடுத்து கூறுவார். எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி, நீ ஒரு மாணவரை பார்த்தவர் நீ தேர்வு எழுத போறியா அப்படின்னா சரி, அதுக்கு முதல்ல நீ படிக்க ஆரம்பிக்கணும். உன் நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் நீ ஒதுக்கிறியோ, எவ்வளோ நேரம் நீ அதை கவனித்து படிக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய தேர்வின் மதிப்பெண் அது 96% 98% கிடைக்கும். வெறும் பலனை எதிர்பார்த்து ஒரே மாதத்தில் படிச்சுட்டு இப்படியாவது ஏதோ 4 ஆன்சர் எழுதி நம்ம மார்க் வாங்கிக்கலாம் பார்த்தா நிச்சயமாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது மன திருப்தியை தராது அப்படின்னு மகாசுவாமி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் நியமம். ஆகவே நாமும் நம் வாழ்க்கையில் நியமத்தை கடைபிடித்து மகாசுவாமியின் அருளை பெற்று நாம் நல்ல பலனை பெற்று மன திருப்தியுடன் மன நிம்மதியுடன் வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக அது சுவையான வாழ்க்கை தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.